வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி அல்லது கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். இந்த மனக்குழப்பத்திலிருந்து நம்ம மனசை அமைதியாக்கி நிம்மதியோடு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படிங்கிறத ஒரு அழகான ஜென் துறவியோட சின்ன கதை மூலமா பார்ப்போம். இந்த கதை உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசைய வீடு. அந்த வீட்டுல ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த துறவிக்கு ஒரு சில சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள்ல ஒரு சீடர் மட்டும் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப குழப்பத்தோடையும் எந்த நேரமும் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி தன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாரு. இத பார்த்த அந்த ஜென் துறவி இந்த பிரச்சனையிலிருந்து அந்த சீடனை வெளியே கொண்டு வர ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாரு. ஒரு நாள் அந்த ஜென் துறவி அந்த சீடனையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது அவங்க போற வழியில ஒரு பெரிய ஆறு ஒண்ணு வருது. அந்த ஆற்றை கடந்த மட்டும்தான் பக்கத்து கிராமத்துக்கு அந்த துறவிக்கும் அந்த சீடனாலும் போக முடியும். அந்த ஆற்றை கடக்கணும்னா அவங்க 2 பேருமே நடந்து போய் தான் ஆகணும். அப்புறம் அந்த ஜென் துறவி, நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி தொடர்ந்து வா அப்படின்னு அவர் சீடன் கிட்ட சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த சீடனும் அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு 2 பேரும் கால் எடுத்து வைக்கிறாங்க. உடனே பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அந்த துறவியும் சீடனும் உடனே திரும்பி பார்க்கிறாங்க. அங்க ஒரு பெண் கையில ஒரு மஞ்சப்பைய வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த பெண் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியல. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த துறவி கிட்ட உதவி கேட்கிறாங்க. துறவியே, நான் சீக்கிரமா இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். என்னோட குழந்தை அந்த கிராமத்துல உடம்புக்கு முடியாம இருக்கிறான். என் பிள்ளைக்கு மருந்து வாங்க தான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ நான் வந்த படகுல ஒரு ஓட்டை விழுந்து இருக்கு. அதனால இந்த படகு வச்சுக்கிட்டு என்னால இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியல. என்னால நடந்தும் இந்த ஆற்றை கடக்க முடியல. அதனால நீங்க என்ன உங்க தோள் மேல தூக்கிட்டு இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஜென் துறவியும் அந்த பெண் கேட்டபடியே தன்னோட தோள் மேல அந்த பெண்ணை தூக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் கிராமத்துல அந்த பெண்ணை பத்திரமாக இறக்கி விடுறாரு. இதையெல்லாம் பார்த்த சீடனுக்கு ஆச்சரியம் தாங்கல. ஏன்னா துறவியா இருக்கும் பட்சத்துல பெண்களை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த துறவியும் தன்னோட சீடர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை சொல்லி கொடுத்துதான் பாடம் நடத்தியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த துறவியே அந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் மீறிட்டாரு. அந்த பொண்ண தன்னுடைய தோள் மேல் சுமந்துக்கிட்டு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. ஏன் அப்படிங்கிற குழப்பத்திலேயே அந்த ஊர் வரைக்கும் வராரு அந்த சீடன். இத பத்தி தன்னோட குருவாகி அந்த துறவிகிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் குரு இல்லையா? அதனால அந்த பயத்தோட எதுவும் கேட்காம அந்த துறவி பின்னாலேயே அந்த கிராமத்துக்கும் சேர்ந்துடுறாரு அவரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் இதை பொறுக்கவே முடியல. இது எப்படியாவது நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு துறவி கிட்ட கேட்கிறாரு. குருவே, நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தின்படி பெண்களை நாம தொடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. ஆனா இன்னைக்கு நீங்களே அதை மீறிட்டீங்களே, இது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மனசுல இருக்கிற பாரம் என்ன விட்டு போகவே போகாது. இவ்வளவு நேரம் இந்த குழப்பத்தை பாரமா நான் தூக்கிட்டு சுமந்தது போதும். இதுக்கப்புறம் என்னால முடியாது. அதனால இப்பவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க குருவே அப்படின்னு அந்த சீடன் கேட்கிறாரு. தன்னுடைய சீடன் கேட்ட இந்த கேள்விக்கு அந்த துறவி கொஞ்சம் கூட கோவப்படாம சிரிச்சபடியே அந்த சீடனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீடனே, அந்த பெண்ணை தூக்கினதால எனக்கு ஏற்பட்ட பாரத்தை விட உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாரம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. நான் என்னோட பாரத்தை அந்த ஆற்றை கடந்து அந்த பெண்ணை அங்க இறங்கி விட்டதுமே என்ன விட்டு போயிடுச்சு. ஆனா உனக்கு இருக்கிற பாரம் தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுக்குள்ள போட்டு நீ திரும்ப திரும்ப அதையே யோசிக்கும் போது உன்னுடைய பாரமும் பெருசா ஆகிட்டே போகும். அதனால அதை உன்னால இறக்கி வைக்கவே முடியாது. ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம செய்யற சிறு உதவி என்கிறது அந்த கடவுளுக்கு செய்யறதுக்கு சமம். ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது
அது ஆணா பெண்ணா இல்ல ஏழையா பணக்காரனா அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. அந்த ஆற்ற கடந்ததுமே என்னோட பாரத்தை நான் இறக்கி வச்சிட்டேன். ஆனா நீ இன்னும் அந்த பாரத்தை சுமந்தபடியே வந்ததுனால தான் நாம கடந்து வந்த பாதையில நடந்த எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்கள் கவனிக்க தவறவிட்ட. நாம கடந்து வந்த பாதையில மயில் தன்னுடைய தோகையை விரிச்சு அழகா ஆடிக்கிட்டு இருந்த காட்சியை நீ பார்க்கல. அங்கிருந்த மரத்துல ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் காட்சியை நீ பார்க்கல. யானை கூட்டம் தன்னுடைய குட்டிகளோட அந்த சாலையை கடந்ததையும் நீ பார்க்கல. குரங்குகள் கிளைக்கு கிளை, மரத்துக்கு மரம் அழக தாவுனதை நீ பார்க்கல. அங்கிருந்த அருவிய பார்க்கல, இயற்கைய பார்க்கல. அங்கிருந்த செடிகள்ல பூக்கள் பூத்து குலுங்கும் மலர்களை நீ பார்க்கல. ஆக மொத்தம் நாம கடந்து வந்த பாதையில நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்கல. அதுக்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களை உன்னோட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு அத பாரமா உன்னோட தலையில சுமந்திட்டு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீ சிந்தித்தபடியே வந்ததால நீ கடந்து வந்த பாதையில நீ தொலைத்தது விலை மதிக்க முடியாத உன்னோட மகிழ்ச்சியும் மன அமைதியையும் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி முடிக்கிறாரு. இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்க்கை எளிதாகும். நாமளும் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயத்தை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது. இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நம்ம வாழ்க்கையும் நாம நினைச்சது மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு வேணும்னா நாம வாழ்ற வாழ்க்கையில பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால உங்க மன அழுத்தம் தான் அதிகமாகும். இதனால உங்க நிகழ்கால வாழ்க்கையும் இழந்து விடாதீர்கள். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து வந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட கடந்த கால வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள், தோல்விகள் எதிர்கொண்டு இருப்பாங்கன்றது தெரியுமா? உதாரணத்திற்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க. அவருடைய கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளை சந்தித்து பிறகு இந்தியாவின் ஏவுகணை நாயகனானார். அதற்கு காரணம் அவர் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து வெற்றியை நோக்கி பயணித்தார். இறுதியில் வெற்றியையும் ஈட்டினார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எவர் ஒருவர் அந்த கஷ்டங்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தோல்விகள் தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. தோல்விக்கு பின் வெற்றி அப்படின்னு என்பதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சு துவண்டு மூளையில கிடைப்பதை காட்டிலும் அதை கடந்து போவதே மேல். தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில மோட்டிவேட் பண்ணியிருக்கு என்று நம்புறேன். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.